தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இது குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 1 மணி நேரம் தாமதமாக இந்த நேர்காணல் ஆனதற்கு தவிர்க்க முடியாமல், குறிப்பாக எங்கள் இயக்கத்திலிருந்து அண்மையிலே வெளியேறி சென்ற கழக பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் சேலம் மாவட்டத்திலிருந்தும் காஞ்சி மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான தோழர்கள் அங்கே கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்ட முடிவுகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் திரும்ப இன்றைக்கே ஊருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களை சந்தித்து அதற்கு பிறகுதான் நாங்கள் உயர்நிலை குழு கூட்டத்தை ஆரம்பித்தோம். அதனால் தான் சற்று தாமதமாகிவிட்டது. தாமதத்திற்கு பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உங்களை சந்திக்கிறது. இந்த இயக்கத்தில் உயர்நிலை குழு கூட்டம் 7ஆம் தேதி அன்று கூட்டப்பட்டு செப்டம்பர் 7, அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற்றதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுகள் தீர்மானமாக அறிவிக்கப்பட்டன. இங்கு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் மாநாட்டிலும் என்னுடைய உரையில் அந்த முடிவை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் எக்காரணத்தை முன்னிட்டு கூட்டணி அமைப்பதில்லை, மக்கள் நல கூட்டியக்கத்தை முன்னெடுத்து செல்வது என்று இந்த மாநாட்டு பிரகடனமாக செய்யப்பட்டது. அதன் பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு அவர்கள் அந்த முடிவினை ஏற்க இயலாது என்பதற்கு சில காரணங்களை சொல்லி அவர்கள் வெளியேறினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் சேர்ந்தார்கள். உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு இல்ல, அது நமக்கு தேர்தலில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் புதிய தமிழகம் உடன்பாடு வைத்தது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மக்களுக்கும் தேவேந்திரகுல மக்களுக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோதலில் 96 தொடர்ந்து மிக துயரமான பல சம்பவங்கள் நடைபெற்று கசப்புணர்வு இருந்தது. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பெரும்பான்மை ஆதரிக்கிற புதிய தமிழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் வைத்துக் கொண்ட உடன்பாட்டை அதற்கு பெருமளவு ஆதரிக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த கசப்போ ஒரு பிளவோ வரவில்லை என்ற விளக்கம் சொல்லப்பட்டது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்பொழுது மத்திய அரசு இணைந்து போக வேண்டும் என்பதற்காக, இணக்கமாக போக வேண்டும் என்பதற்காக 33 வாய்தா கேரளா கேட்டப்போ ஒரு தடவை கூட இந்த கேஸை நடத்தணும்னு தமிழ்நாடு வழக்கறிஞர் கேட்டது கிடையாது. கடைசியாக வழக்கு நமக்கு சாதகமாக 3 நீதிபதிகள் அமர்விலே முன்னைய தீர்ப்பே உறுதிப்பட இருந்தபோது கேரள வழக்கறிஞர் ஹரிஸ் சால்வே 33 வாய்தா கழித்து தீர்ப்பு வழங்கப் போகிற போது இந்த வழக்கு அரசியல் சட்ட அமர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது வரைக்கும் அது கேட்கல. ஃபைனல் ஆர்குமெண்ட் முடிஞ்சு தீர்ப்பு வரப்போகுது. லஞ்ச் பிரேக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் பராசரன் அவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம்னு ரிட்டனா எழுதி கொடுத்துட்டாங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்புறதுக்கு. இதை விட பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு யார் செய்ய முடியும்?
மறுக்க முடியாது. நான் அன்னைக்கே அறிக்கை விட்டேன், கடுமையான அறிக்கை கொடுத்திருக்கிறேன். ஆனால் வீதியில் நின்று நாங்கள் 8 வருடம் போராடினோம். நீதித்துறையில், சட்டத்துறையில் இந்த பிரச்சனையில் ஜெயலலிதா சரியான அணுகுமுறையை கையாண்டார். ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஈழத்தமிழர் படுகொலைக்கே காரணம் மத்திய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, சோனியா காந்தி அவர்கள் இயக்கிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு. திமுக இதில் அங்கம் வகித்தது. ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்று தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? நான் 16 தடவை பிரதமரை சந்தித்து மன்றாடி இருக்கிறேன். ரிட்டர்ன் எவிடன்ஸ் வச்சிருக்கேன். அவர் பிரதமர் எனக்கு கடிதத்திலேயே நாங்க ஆயுதம் கொடுத்தோம் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். அக்டோபர் 8ஆம் தேதி 2008 எனக்கு எழுதிய பிரதமர் கடிதம் நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். இவங்க ஆயுதம் கொடுக்க கூடாது எதிர்த்ததுண்டா? கேபினெட்ல பேசினதுண்டா? ஊரை ஏமாத்த இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது அல்லது ஒரு அறிக்கை விடுறது. இவர் திமுக தலைமை, அன்றைய அமைச்சரவை, முதலமைச்சர் ஆயுதம் கொடுக்க கூடாதுன்னு மத்திய சர்க்காரை எதிர்த்து கடுமையாக நின்றிருந்தால் இந்த அழிவே வந்திருக்காது. முள்ளிவாய்க்கால் படுகொலைகளே வந்திருக்காது. ஒவ்வொரு தடவையும் எம்.கே. நாராயணனும் சிவசங்கர மேனனும் போய்விட்டு வந்து சொல்லிவிட்டு போனார்கள். பிரணாப் முகர்ஜி யுத்தத்தை நிறுத்த சொல்றது ஏன் வேலை இல்லைன்னு இவர் வீட்டு வாசல்ல சொல்லிட்டு போனாரு. இதற்கு இவ்வளவுக்கு பிறகு இவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்து விட்டு எல்லா இனிமே தாக்குதல் இருக்காதுன்னு சொன்னைக்கு நிறைய பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பார்வதி அம்மாள் இங்க வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்பாடு செய்ததே கலைஞர் தான். இது பச்சை துரோகம் இல்லையா? இன துரோகம் இல்லையா? ஈழ தமிழர்களுக்கு செய்தது இன துரோகம். அதையெல்லாம் நாங்க மன்னிக்க முடியாது. இந்த படுகொலைகளுக்கு ஏன் 8 தமிழர் அம்மனத்தோட சுட்டுக் கொண்டதை காட்டுறதுக்கு இது பழைய படம் மாதிரி தெரியும் அலட்சியமா சொல்லலையா? இவ்வளவு கொடுமையான சம்பவம். இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டு கொடூரமான சம்பவம். அதுக்கு என்ன அன்றைக்கு என்ன மத்திய அரசுக்கு இவ்வளவு ஆயுதம் கொடுத்த அரசுக்கு என்ன கண்டனம்? இப்ப எழுதலாம். அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரி சபையில் இருந்தத ஒரு வார்த்தை அன்றைக்கு ராமதாஸ் மத்திய சர்க்காரை கண்டிச்சதுண்டா? இன்னைக்கு தினம் ஒரு அறிக்கை விடுறாரு. மத்திய அரசு நான் 16 தடவை சந்திச்சு கண்டிச்சு கொடுத்த அறிக்கையெல்லாம் லெட்டர்ல இருக்கு, புக்காவே போட்டிருக்கேன். ஐ அக்யூஸ் புக்கா போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல, தமிழ்ல குற்றம் சாட்டுகிறேன் போட்டிருக்கேன். நான் எழுதின கடிதங்கள் எல்லாம் தொகுத்து போட்டிருக்கேன். ஒரு அறிக்கை மத்திய சர்க்கார் மன்மோகன் சிங்கை கண்டிச்சு டாக்டர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்ததுண்டா? ஆயுதம் கொடுத்து தமிழர்களை அழித்ததே இந்திய அரசு தான். சேட்டலைட் கேமராக்கள் அவனே சொல்லிட்டானே, இந்திய உதவியோடு தான் நாங்கள் அழிக்க முடிஞ்சது. இந்திய கடற்படை தான் அவர்கள் புலிகளினுடைய 14 கப்பல்களை கடலில் மூழ்க காரணமா இருந்தது இலங்கை கடற்படை தளபதி சொல்லிட்டானே. ஆக இவ்வளவு லட்சம் மக்கள் பசியும் பட்டினியுமா அவனை மருந்தும் இல்லாம ஒண்ணும் இல்லாம குண்டு வீசி கொள்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்து விமானப்படைக்கு உதவி செய்து கொடுத்தது கண்டிச்சாரா? மந்திரி அன்புமணி ராமதாஸ் என்னைக்காவது கேபினெட்ல நீங்க தமிழர்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சொன்னேன் வெளியே வந்து பேப்பர்ல சொல்லியிருக்காரா? அது உண்மையிலே அங்க எழுத்திருக்கிறாரா? இன்றைக்கு நான் ஜெனீவாவுக்கு போறேன், பசுமைக்கு போறேன், தாயகத்துக்கு போறேன், தினம் இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறாங்களே. திமுக எப்படி குற்றவாளியோ அதே குற்றவாளி தான் பாமகவும். எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தில் ஊழல் எங்க மத்தியில எல்லா பதவியும் குடும்பத்துக்கே வாங்கியாச்சு திமுக தலைமை. அதுல 2G ஊழல் 1,76,000 கோடி. இப்ப ஜனங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க நினைக்காங்க. இவ்வளவு இந்த தமிழகத்தை பாழ்படுத்தி இருக்கக்கூடியது 2 கட்சிகளும் ஊழலாலும் குடும்ப அரசியல்னாலும் எல்லாவற்றையும் திராவிட இயக்க கொள்கைகள் எதெல்லாம் உண்டோ, பகுத்தறிவு கொள்கையா, சுயமரியாதை கொள்கையா, எல்லாம் காவு கொடுத்தாச்சு. இதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது இன்னொன்னு சொல்றேன், திமுக அதிமுக தலைமைகள் செய்த தவறால் திராவிட இயக்கமே தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்காரங்க, திராவிட இயக்கத்தின் பரம எதிரிகள், புதிதாக முளைத்திருக்கக்கூடிய சிலர் திராவிட இயக்கத்தால் தமிழகம் அழிந்ததுங்கிறாங்க. அண்ணா 2 ஆண்டுகளிலே இந்த தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கி எத்தனையோ பேர் உயிர் நீத்தார்களே இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து. அந்த இந்திக்கு இங்க இடமில்லை என்று சட்ட நிலைமையை கொண்டு வந்து ஒரு ஏழ்மை, ஒரு எளிய ஒரு முதலமைச்சராக இருந்து நடத்தி காட்டினாரே.
இந்த சுயமரியாதையோடு நாம் நடப்பதற்கு இந்த இடஒதுக்கீடு திராவிட இயக்கம் தானே கொண்டு வந்தது. இந்த ஊழலும் இந்த தலைமை மதுவை கொண்டு வந்தது திமுக தானே. அதை அதிகப்படுத்தியது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தானே. 3 பேரும் தானே குற்றவாளிகள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் திராவிட இயக்கத்தை நாங்கள் ஏன் கூட்டு சேரக்கூடாதுன்னா, இவ்வளவு குற்றம் புரிந்திருக்கக்கூடிய தலைமைகளோடு எந்த தலைமையோடு கூட்டு சேர்ந்தாலும் இனி முந்திந்த ஆபத்தெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு இல்ல. இப்ப சமீபத்தில் இவ்வளவு வேகமா வந்திருக்கு. அப்ப திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் வல்னரபிள் ஆயிடக்கூடாது. நாங்க எந்த பழிக்கு நாங்க ஆளாகக்கூடாது. திராவிட இயக்கத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள், 2 கட்சியில நல்ல தொண்டர்கள் இருக்காங்க. திராவிட இயக்கத்தில் அண்ணா பெரியார் செய்தது ஏராளம். இவர்கள் செய்த தவறுகளான திராவிட இயக்கத்தை பழிக்கிற போது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் பழிக்கு ஆளாகக்கூடாது. ஆகவே சரியான முடிவு எடுத்திருக்கிறோம். 2 கட்சிகளோடும் சேர்வதில்லை என்று. அண்ணா திமுக ஊழல் மயமாகி முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி சிறப்பு நீதிமன்றத்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அதிசயமாக உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு. அதற்கு பிறகு குமாரசாமியினுடைய தீர்ப்புகளையோ இதையோ விமர்சிப்பது கூடாது என்ற முறையில் நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. ஆனால் நடந்தது ஊழல் உண்மை. வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தார் என்ற முதலமைச்சர் 100க்கு 100 உண்மை. முன்பை விட இந்த ஆட்சியிலே 10 மடங்கு ஊழல் அதிகமா இருக்குது. போட்டி வந்து அங்க 15% கமிஷன் திமுக, இந்த தடவை 20% கமிஷன். அடுத்த ஆட்சிக்கு யார் வந்தாலும் அது 25% ஆக்குவாங்க. ஆக இந்த ஊழல் மயமாகி சுயமரியாதைங்கிற பேச்சுக்கு அதிமுக இடமே கிடையாது. சரி, அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு சாதகமாக மதிமுக செயல்படுகிறது என்று வழக்கமான பாணியை எடுத்து விடுகிறார் அண்ணன் கலைஞர். என்னைய கட்சி விட்டு நீக்கிறப்ப குடவாசல் கூட்டத்துக்கு போனோம். 10,000 வாகனங்கள் வந்தது. எல்லாம் திமுக காரங்க. அப்ப திமுகங்கிற பேர் மதிமுக கிடையாது. ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு இத்தனை பேர் வாகனங்களில் போயிருக்காரு முரசொலி எழுதினார். முதல் நாள் வரைக்கும் கலைஞர் வாழ்க என்று கோஷம் போட்டவன் ஜெயலலிதா காசு வாங்கிட்டு வந்துட்டான் குடவாசலுக்கு. அன்றைக்கே எங்க மேல எளிதா சொல்லிடுவார் யார் மேலையும். இப்பொழுது அதிமுக ஜெயிக்கணும்னா அந்த கூட்டு இயக்கம் எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா நான் கேட்கிறேன், திமுக தலைமையை, நாடாள துடிக்கின்ற இளவரசரை நான் கேட்கிறேன், 20 தமிழர்களை படுகொலை செய்தார்களே, சரி இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல, ஆந்திராவில், இந்தியாவுக்குள்ள 6 பேர் வன்னிய சமூகம், 13 பேர் பழங்குடி மக்கள், ஒருவர் போயர் சமூகம். திமுக ஏதாவது போராட்டம் நடத்துச்சா? சந்திரபாபு நாயுடு எனக்கு உயிர் நண்பர், நான் அவரையே குற்றம் சாட்டுறேன். இந்த கொலைக்கு சந்திரபாபு நாயுடும் ஒரு சர்க்காரும் காரணம். ஒரு குற்றம் செய்யாத 20 அப்பாவி கூலி தொழிலாளர்களை இங்க வந்து பிடிச்சு கடத்திக்கிட்டு போய் சித்திரவதை செய்து சுட்டு கொண்டு போட்டாங்க. இதற்காக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹென்றி திப்பேன் தான் முழு முயற்சி எடுத்தார். மக்கள் கண்காணிப்பகம் 3 சாட்சிகளை கொண்டு போய் நிறுத்தினார். தேசிய மனித உரிமை கமிஷன் அறிவிச்சிருச்சு இந்த படுகொலைகளை சிபிஐ விசாரிக்கணும். இப்ப ஆந்திரா ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்டேயை உடைக்கணும். தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கணும் ஒரு பார்ட்டியான்னு சொல்லுங்க. ஏன் கேட்கல ஜெயலலிதா? எதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல படுகொலைக்கு? ஏன் ஒரு அனுதாபம் தெரிவிக்கல 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு? ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை? நாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். இந்த 20 தமிழர்கள் படுகொலையை நடத்திய ஆந்திர அரசுக்கு உடந்தையாக செயல்படுகிற ஜெயலலிதா அரசும் கூட்டு குற்றவாளின்னு சொல்லி இருக்கிற கூட்டத்தில் திமுக அப்படி குற்றச்சாட்டு வச்சதா? ஜெயலலிதா அரசு மேல இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டு போராடிச்சா? நாங்க சென்னையில உண்ணாவிரதம், போடூர்ல உண்ணாவிரதம், ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, சசி பெருமாள் அந்த கோபுரத்தில் தகவல், அந்த செல்போன் டவர், அலைபேசி கோபுரத்தில் சாகடிக்கப்பட்டாருன்னு நான் பாட்டு அரை மணி நேரத்துக்கு லேட்டா போயிருந்தா எல்லாம் கிளீன் பண்ணி பொட்டம் கட்டி சேலத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் சொன்னனே இது படுகொலை, இந்த கொலைக்கு ஜெயலலிதா அரசு காரணம் சொன்னேன். திமுக சொன்னதா? நாங்க அதற்காக மதுவை மக்கள் கொதித்து எழுந்தாங்க, மதுவை ஒழிக்கணும்னு மாணவர்கள் கொதித்து எழுந்தாங்க. தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் வைகோ அவர்கள் திமுக குறித்தும் அதிமுக குறித்தும் சரமாரியாக குற்றச்சாட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்.